இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லியை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு சட்னி பண்ண போகிறோம். கொத்தமல்லி எப்போவுமே நம்ம வச்சு வெரைட்டியாக பண்ணியிருக்கலாம், நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் இப்போ நான் சொல்லியிருக்க இந்த மெத்தட் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொத்தமல்லியில் வந்து விட்டமின் சி இருக்குது. கொத்தமல்லியை வந்து நம்ம குழம்புலையோ ரசத்துலேயோ போடும்போது குழந்தைங்க நல்லா தூக்கி போட்டுருவாங்க. இதை சட்னியை செஞ்சு கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கம்பல் பண்ணி அவங்கள ஏதாவது அட்ராக்டிவாக நம்ம பேசி அவங்கள கவர் பண்ணோன்னா ஈஸியாக வந்து நம்மளுடைய வெஜிடபிள்ஸ்லேயே இருக்கக்கூடிய எல்லா விட்டமின்ஸும் மினரல்ஸும் அவங்க பாடியில் எப்படி சேர்க்குறதுன்றதை நம்ம டெக்னிக்காக யூஸ் பண்ணி இந்த மாதிரி மெத்தட்ஸில் நம்ம அவங்களுக்கு அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம அடாப்ட் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு பிடிச்சிச்சின்னா ஒரு விஷயமும் அவங்களுக்கு ஒரு வேரியேஷன்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க நமக்கு சொல்கிறதையும் கேட்பாங்க, அவங்களுக்கு ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு 1 by 1 சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தனியா எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். மிளகு வந்து காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு, புளி வந்து நல்லா உள்ளே வந்து அந்த நார்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க. அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி வந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, இல்லை துருவி சேர்த்தாலும் ஓகே. இப்போ 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் இப்படியே உடச்சே நான் போட்டுக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கை அளவுக்கு கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணும்போது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி வந்து நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, அதையும் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை, லைட்டாக சூடானா போதும். கொத்தமல்லி சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தாளிக்கிறதுக்கு மேலே வந்து எண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டு கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளித்து எடுத்துருக்கேன். இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட இந்த சட்னி நல்லா இருக்கும். ஊத்தாப்பம் அந்த மாதிரி பணியாரம் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சட்னி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதே கொஞ்சம் திக்காக அடித்து வச்சிங்கன்னா ரசத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும் இந்த சட்னி.